சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு அயராது பாடுபடுவோம். தமிழகத்தில் தாமரை மலரச் செய்வோம். பாஜகவின் கொள்கைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் நலத்திட்டங்களையும் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு சேர்ப்போம். நமக்கு தெரியாது. ஆனா எதிர்கட்சி அதுல இருக்கக்கூடிய எம்பிக்களும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது எதற்காக துணை ஜனாதிபதியாக வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்வத்துல ஒரு மனசுல நம்மளுடைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னா போட்டிருக்கா, இவங்க எல்லாம் நம்ம கட்சி பக்கம் இருக்கணும், நம்ம கட்சிக்கு ஆதரவான ஆளுகள் எதிர்கட்சியில இருக்கிறாங்க. ஒரு 30 ஓட்டு கொடுத்துருக்கோம். அப்ப மீதி 12 பேர் யார் அப்படின்னு சொன்னா நிர்வாகத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அணிக்கு 100 பேர் 150 பேர் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட 7 அணிகள் 25 பிரிவுகள் மொத்தம் 32 இருக்கு. கூட நமக்கு இதுவே நமக்கு ஒரு 2000-3000 பேர் நமக்கு நிர்வாகிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்மளுடைய இருக்கிற இருப்பிடத்திலேயே நம்ம கிராமத்துல நமக்கு ஆதரவான ஆண்கள், அதாவது சிலவங்க ஆதரவு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா ரகசியமா வைஸ் பிரசிடென்ட் பெரும்பாலும் நீங்க பிஜேபி இருக்கீங்கன்னு உங்க பகுதியில நீங்க சொன்னாலே உங்களை 2 பேர் விரும்புவோம், 3 பேர் விரும்ப மாட்டாங்க. விரும்பாதவங்க விரும்ப வைக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய சக்தி இருக்கு, செயல்பாடு இருக்கு. அதாவது நம்ம பிரதமர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டெய்லி அதாவது மாசத்துக்கு ஏதாவது ஒரு 5 திட்டத்தை அறிவிச்சுட்டு இருக்காங்க. திட்டம் அறிவிக்கல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காக ஃபண்ட் அறிவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிச்சும் ஃபண்ட் கொடுத்தும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம கீழே கொண்டு போய் சேர்க்கணும். மாவட்ட பொருளாளர் திரு ஆர் இசைராஜா அவர்கள். எல்லாரும் பாருங்க சார். அப்படியே இருங்க கண்ணை மூடாம பாருங்க சார். அப்படியே இருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு அயராது பாடுபடுவோம். தமிழகத்தில் தாமரை மலரச் செய்வோம். அக்டோபர் மாதம் தொடங்க உள்ள தேர்தல் முழு ஈடுபாட்டுடன் ஒத்துழைப்பில் பங்கேற்று புதிதாக பொறுப்பேற்ற இளைஞரணி நிர்வாகிகள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். சமூக வலைதளங்களில் கட்சியின் சாதனைகளை திறம்பட பரப்புவோம். தவறான தகவல்களை முறியடித்து உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்துரைப்போம். பூத் கமிட்டி அமைப்பது, வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை செம்மையாக செய்து தேர்தல் வெற்றிக்கான அடித்தளத்தை உறுதியாக அமைப்போம். பிரதமரின் புதிய இந்தியா இளைஞர்களின் ஆற்றலை தேச நலனுக்காகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துவோம்.